தேசிய மக்கள் சக்தி மீதான ஈர்ப்பு அல்லது அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்போது தோன்றியது? கிட்டத்தட்ட 9 வருடங்களுக்கு முன்னர் நான் கல்வி கற்கின்ற காலப்பகுதியில் இருந்து ஒரு சில அரசியலில் ஈடுபட வேண்டும், மக்கள் சார்ந்த விடயங்களில் அக்கறை கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஈடுபாடு இருந்தது. கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னர் மக்கள் விடுதலை முன்னணியில் நான் இணைஞ்சு கொண்டிருந்தேன். அதிலிருந்து அரசியல் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தேன். அதில் 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு இருந்தேன் மாநகர சபையின். அதுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு இதே தேசிய மக்கள் சக்தி கட்சியில் பாராளுமன்ற தேர்தலில் திரும்பவும் போட்டியின்றேன். அதுக்கு பிறகு இந்த வருடம் 2024ஆம் ஆண்டு மீண்டும் தேர்தலில் போட்டியிட்டு வாக்காளர்கள நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தேன். உங்களுடைய குடும்பத்தில் யாரேனும் அரசியல் இருந்திருக்கிறார்கள்? தகப்பன் கந்தசாமி, அப்பா அரசியலில் ஈடுபட்டதாக அம்மா கூறிய சில வரலாறுகள் இருக்கு. ஆனால் சரியான முறையில் எனக்கு அது தெரியாது. ஆனால் ஒரு அரசியல் கட்சியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரசியலில் ஈடுபட்டிருந்திருக்காரு. தமிழ் தேசம் சார்ந்த ஒரு மண்ணிலிருந்து, அதை பற்றி பேசுகிற ஒரு மண்ணிலிருந்து, விடுதலை போராட்டத்தை நடத்திய போர் வீரர்கள் இருந்த ஒரு மண்ணிலிருந்து பிரபு என்கிற ஒரு நபர் தேசிய மக்கள் சக்தி என்கிற கட்சியிலிருந்து அரசியலை ஆரம்பிக்கிறார். தேசிய மக்கள் சக்தியை நீங்கள் தேர்வு செய்ததற்கு காரணம் என்ன? தேசிய மக்கள் சக்தி ஒரு அரசியல் பழமை வாய்ந்த ஒரு அரசியல் கட்சியிலிருந்து ஒரு மாறுபட்ட ஒரு அரசியல் கலாச்சாரத்தை கொண்டது. அனைவரும் சமனாக மதிக்கக்கூடிய இன மத வேறுபாடு கடந்த ஒரு நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்படுகின்ற ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தியை நான் அடையாளங்கள்றேன். அதிலிருந்து தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை எனக்கு விலகுது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து இன மக்களும் அதே நேரம் அனைத்து இன மதத்தை சார்ந்தவர்களும் எங்களோட மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாங்க. அவர்களுக்கு பொருத்தமான ஒரு அரசியல் கட்சியாக தேசிய மக்கள் சக்தி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் கட்சியோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கேன். தேசிய மக்கள் சக்திக்கும் ஏனைய கட்சிகளுக்கு இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னவென்று நீங்கள் இனம் கண்டிருக்கிறீர்கள்? மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளை பொறுத்து பார்த்தீங்கன்னா இனம் சார்ந்ததாகவோ அல்லது ஒரு மதம் சார்ந்ததாகவோ தான் பிரதிநிதித்துவப்படுகின்றது. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அப்படிப்பட்டது ஒன்று இல்லை. அனைவரும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் அரசியலில் ஈடுபட வேண்டும். அவர்கள் எல்லாரும் இலங்கையர் என்ற அடிப்படையில் அவங்களுக்கு சமமாக அவர்களுக்கான விடயங்கள் இடம்பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் அந்த தேசிய மக்கள் சக்தி இருக்குது என்றதை நான் கருதுகிறேன். நீங்கள் அரசியலுக்கு வந்தது சமூக பணி செய்வதற்கு, மக்கள் பணி செய்வதற்கு. மக்கள் பணி செய்வதாக இருந்தால் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியில் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிற பொழுது மக்கள் இந்த கட்சியை ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்ததா? மக்கள் ஆதரிக்காத ஒரு காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணியினை குறிப்பாக தென்பகுதியிலே மக்கள் ஆதரித்து வந்தாலும், கணிசமான வாக்குகள் அவர்களுக்கு இருந்தாலும், வடகிழக்கிலே இந்த கட்சிக்கான ஆதரவு எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு 9 ஆண்டுகளுக்கு முன்பு தெரியாது. அப்படி இருக்கையில் ஒரு அதிகாரத்தை பெற முடியாத ஒரு கட்சியில் உங்களை நீங்கள் எப்படி இணைத்துக் கொண்டீர்கள்? தேசிய மக்கள் விடுதலை முன்னணி தெற்கு பகுதிகளோ மற்ற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பிரபலியமான ஒரு கட்சியாக இருந்தது, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக. ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் விடுதலை முன்னணி அந்த அளவுக்கு பிரபலியமும் இல்லை, மக்கள் மத்தியில் ஒரு அறிவும் இல்லாத ஒரு கட்சியாக தான் இருந்தது. நான் 2018ஆம் ஆண்டு தேர்தலில் ஈடுபடும் போது கூட மக்கள் அந்த அளவு புரிதல் இல்லாத சில வார்த்தைகளை கூறியிருந்தார்கள். ஏன் இந்த கட்சியில் போட்டியிடுகிறீர்கள்? அதை நீங்கள் ஆரம்பத்தில் கட்சியில் சேரும்போது உணர்ந்திருப்பீர்கள் தானே? கட்டாயம் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் மக்கள் ஆரம்பத்திலே கட்சியின் கொள்கையும் அறியாத பட்சத்தில் தான் அப்படியான ஒரு வேறுபாடுகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் இருக்கப்பட்டது கொள்கையினால் கட்டாயம் கொள்கையினால் அதிகாரம் கிடைக்கிறதோ இல்லையோ இந்த கொள்கையோடு நான் பயணிக்க வேண்டும் என்ற விருப்பம் தான் உங்களுக்கு இருந்தது. கட்டாயம் நான் இந்த கொள்கையோட இறுதி வரைக்கும் பயணிக்க வேண்டும் என்ற எண்ணக்கருவில் தான் கட்சியோடு இணைந்திருந்தேன். அதிகாரம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நாங்கள் அந்த மக்களோடு இணைந்து பயணித்து மக்களின் குறைகளை கேட்டு அதுக்கேற்ற குறைகளை நிவர்த்தி செய்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்ற பிரதான நோக்கம். இந்த தோற்றப்பாடு, உங்களுக்கு அரசியல் மீதான ஈடுபாடு எங்கே முளைத்தது? ஊரிலே ஆரம்பித்ததா அல்லது நீங்கள் வேலை தளத்திலே ஆரம்பித்தீர்களா? எங்கே வேலை செய்தீர்கள்? சித்திரிப்பாய கட்சி தலைமை அலுவலகம் அங்கேதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட அலுவலகத்தில் இருந்த நண்பர்கள் மூலமாக நீங்கள் மக்கள் விடுதலை முன்னணி பற்றி தெரிந்து கொண்டீர்கள்? மக்கள் விடுதலை முன்னணி சார்பாக நான் டிவி, தொலைக்காட்சி போன்ற இதுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் சமூக ஊடகங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதே நேரம் அந்த சூழ்நிலை கல்வி நான் வேலை செய்யும் தொழில் நிறுவனத்திலும் கூட அப்படிப்பட்ட நபர்களை சந்தித்து அவர்களுடன் பழக்கத்தில் ஈடுபடும் கூட
நான் அந்த கட்சியை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. பிரதானமாக இன்று கடல் தொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களின் வழிகாட்டலும் அவரது ஈர்ப்பின் காரணமாகத்தான் நான் இந்த கட்சியிலே இணைந்தது காரணம். அதன் பிரதான காரணம் அதுதான்.